வணக்கம் மோனிகா. வணக்கம்மா. மகர ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? அட்சய ராசி மகரம் போயிட்டுருக்குன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகத்தில குரு வராரு. ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு 5ல இருக்கனால, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில ஏதாவது விரயம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ பூர்வீக நிலம் சேல் பண்ணுறது, ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் முதல்ல ஈடுபாடு செய்வாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, தம்பை அ தம்பி ஆகட்டும், தங்கை ஆகட்டும், அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய டைம் அப்படிங்கிறது இந்த 1 இயர்ல நடக்கும். அவங்களுக்கு கல்யாணம் அமைப்பு, ஸோ சுப செலவா தான் கண்டிப்பாக இருக்கும். மத்தபடி இவங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகும். ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க, நிலம் வாங்குவாங்க. வீடு கட்டுற அமைப்பாகட்டும், இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி காலத்துல ஏற்படும். இன்னும் ஒரு பிரச்சனைன்னா, இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு குடுக்கும். இந்த 1 இயர் கேப்ல ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது. அதேபோல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். கடை சாப்பாட முற்றிலுமே தவிர்க்கணும். இவங்க பயன்படுத்தக்கூடாத நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள். ஸோ விரயஸ்தானாதிபதி குரு 5ஆம் இடத்துல இருக்கனால, மனசு ஒரு நிலையில இருக்காது. மாறி மாறி யோசிக்க தோணும். ஸோ அதேபோல விரக்தி அடைஞ்ச நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும்னு வச்சுக்கோங்களேன். மெடிடேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப தேவை இந்த 1 இயர் கேப்ல. வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போக வாய்ப்பு உண்டா? வெளிநாடு வேலை வாய்ப்பு நன்மையை தரும். ஸோ தாராளமா முயற்சி செய்யலாம். மனசு வெளிநாட்டுக்கு போகணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். இந்த டைம்ல ஃபாரின் ஜாப் போனா நம்ம செட்டில் ஆயிரலாம். இந்த மாரிலாம் யோசிக்க தோணும். ஸோ தாராளமா வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா, வெளிநாடு அமைப்பு யோகம்ங்கிறது நல்லாவே இருக்கு. பெண்கள் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நகை சேருமா? பணம் சேருமா? நகை சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். விரயமும் அதே சமயத்துல ஒரு விரயம் பண்ணி நகை வாங்குறது அப்படிங்கிறது நடக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையே போகும். மத்தபடி பெருசா எதுவும் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. களத்திரஸ்தானம்ங்கிறது நல்லாவே இருக்கு. இந்த மகர ராசிக்காரங்களுடைய பாக்கியஸ்தானத்துல 5ஆம் பார்வையா குரு பார்வையிடுறனால, ஸோ கிடைக்காத பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும். குழந்தை பாக்கியமாகட்டும், திருமணமாகாத ஒரு வரன் நெடுநாளா பார்த்துட்டே இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாரி அமைப்புகள்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில்கள் என்னென்ன? மகர ராசி, அட்சய ராசிக்காரங்க பார்த்தோம்னா, 2 தெய்வம் ஒரு கருவறையில இருக்கும். ஸோ அந்த மாரி கோவில்கள்ல வீற்றிருக்கிற நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு செய்யணும். ஸோ அதேபோல வியாழக்கிழமை அன்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இவங்க யூஸ் பண்ணக்கூடாத நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள். மஞ்சள் நிறம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ குழப்ப நிலை அதிகரிக்கும். இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு. கருப்பு நிறம் தாராளமா இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணலாம். இவங்க யூஸ் பண்ணக்கூடிய யோக கல் என்ன? யோகக்கல் அப்படிங்கிறது அட்சய லக்ன பத்ததி முறையில ஜாதகம் பார்த்து மட்டும் தான் சொல்லுவோம். எதனாலன்னா, ஒவ்வொரு கட்டத்திலயுமே ஒவ்வொரு பாவகத்திலயுமே நட்சத்திர அமைப்புங்கிறது நமக்கு போயிட்டுருக்கும். ஸோ அந்தந்த அமைப்பு மாறும் பொழுது, நீங்க போட்டிருக்க ராசிக்கல்லே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா, அவங்க காலையிலேயே கையில பிரச்சனைய வச்சுட்டு வெளிய தேடுவாங்க. என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கலன்னு. ஆனா, அவங்க போட்டுட்ருக்க ராசிக்கல் தான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? எங்கேயாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? பணம் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஷேர் மார்க்கெட்ல மட்டும் அதிக தொகை இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம். எதுவுமே 1,00,000க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாங்கன்னா, எந்த பிரச்சனையும் வராது. அதற்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். இவங்களுக்கு ஒரு அலைச்சல கண்டிப்பா உண்டாக்கும். ஸோ அதனால அத மட்டும் தவிர்க்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு பார்த்தோம்னா, ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து இவங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் தொழிலுக்கு கிடைக்கும். ஸோ ஃபாரினுக்கு இம்போர்ட் பண்ண ஆசைப்படுறவங்க, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்ற இப்போ ஜுவல்லரி ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் தேடி வரும்.